தமிழ் மக்களுக்கு வணக்கம். பாட்டிலுக்கு 10 ஸ்டாலின் ஒரு வெத்து. இதை நான் மட்டும் சொல்லலை, சென்னை உயர்நீதிமன்றமும் இப்போ சொல்லியிருக்கு அப்படின்றதான் பார்க்க முடியுது. இன்று காலை வந்திருக்கின்ற தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் இன்னொரு நீதியரசர் 2 நீதியரசர் பெஞ்ச் கொடுத்து வழங்கியுள்ள தீர்ப்பில் மிக தெளிவாக டாஸ்மாக் ஊழல் குறித்து சமீபத்தில் நடத்தப்பட்ட அமலாக்கத்துறையுடைய ரெய்டு, அது தொடர்ந்த விசாரணை, இந்த விசாரணைக்கு தடை விதிக்க முடியாது, ரெய்டு தவறு கிடையாது என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் இன்றைக்கு ஒரு விஷயத்தை ஊழல் என்று சொல்வீர்கள், நாளைக்கு அதையே நீங்கள் மாற்றி சொல்வீர்கள், அல்லது இன்றைக்கு ஒரு விஷயம் சரி என்று சொல்லி அது நாளைக்கு தவறு என்று சொல்வீர்கள். அதற்கெல்லாம் இந்த நீதிமன்றம் துணை போக முடியாது அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் இந்த ரெய்டு தவறு அப்படின்னு போடப்பட்ட அந்த வழக்கும், தமிழக அரசு போட்ட வழக்கும், டாஸ்மாக் நிறுவனம் போட்ட வழக்கையும் தள்ளுபடி செய்திருக்கிறது. ரெய்டு நடந்தது சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த ரெய்டு தொடர்பான விசாரணை தொடரும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டு விட்டார்கள். அப்போ இது நாள் வரைக்கும் இவங்க கொடுத்திருந்த ஆர்கியூமெண்ட் என்னென்ன? அதாவது இந்த ரெய்டு நடத்தப்பட்டதே தவறு, அந்த அதிகாரிகள்லாம் துன்புறுத்தப்பட்டார்கள், அவர்கள் எல்லாம் அச்சுறுத்தப்பட்டார்கள், இப்படின்லாம் இவர்கள் கதை கட்டினார்கள். இந்த கதையெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம். அதில் பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீர்ப்பை படித்த உடனேயே தீர்ப்போடைய ஆர்டர், அது ஆர்டர் காப்பி, அதாவது இந்த முழு தீர்ப்பை அப்லோட் பண்ணுவாங்க, பதிவேற்றம் பண்ணுவாங்க. அதை பதிவேற்றம் பண்ணுறதுக்கு 1 நாள் ஆகும், 2 நாள் ஆகும், 1 நாள் ஆகுமா 2 நாள் ஆகுமா அப்படின்னு அரசு தரப்பு வக்கீல் கேட்க, அதற்கு நீதிமன்றம் 10 நிமிஷத்தில் நாங்கள் அப்லோட் பண்ணிடுறோம், நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதுனா போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மிக தெளிவாக ஆணித்தரமாக ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டது. இந்த டாஸ்மாக் ஊழலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கதைகளை திமுக தரப்பு சுற்ற விட்டு கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுக காலத்திலேயே இந்த ஊழல் நடைபெற்றது என்றும், அதிமுக காலத்தில் நடைபெற்ற அந்த ஊழலுக்காக போடப்பட்ட எஃப்ஐஆர் தான் என்றெல்லாம் கதை கட்டுறாங்க. அப்படி அதிமுக காலத்திலேயே போடப்பட்ட ஊழல் நடந்த ஊழல் என்று நீங்கள் சொல்ல போகிறீர்கள் என்றால், அதிமுக காலத்திலேயே போடப்பட்ட எஃப்ஐஆர் தான் என்று நீங்கள் வாதிடப் போகிறீர்கள் என்றால், அப்போ தெளிவாக அதிமுகவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று நீங்கள் நீதிமன்றத்திற்கு போகிறீர்கள் என்று தானே பொருள். நீங்கள் எதுக்கு போகிறீங்க நீதிமன்றத்திற்கு? கையும் களவுமாக நீங்கள் சிக்கிக்கொண்டு விட்டீர்கள் என்பதனால தான் ரெய்டு நடந்ததே தப்பு அப்படின்னு நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறீங்க. இதற்காக டெல்லியிலேருந்து மூத்த வக்கீல்களையெல்லாம் கூப்பிட்டு ஆத்துன்னு ஆத்துறீங்க. அது நீதியரசர் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே, எங்க போருங்க, எத்தனை மணி நேரங்க வாதிடுவீங்க, நீங்கள் உங்களுடைய வாதங்களை எல்லாம் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துட்டு போங்க, நான் படிச்சுக்கிறேங்க அப்படின்ட்டார். அந்த அளவுக்கு வாதிடுவதற்கு ஆத்துன்னு ஆத்திருக்காங்க. என்ன ஆத்தினாலும் அங்கே முகாந்திரங்கள் இருக்குது அப்படின்ற நிலையில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தக்கூடாது, ரெய்டுக்கு வரக்கூடாது, நீ எப்படி சொல்ல முடியும்? இப்படித்தான் பார்த்தீங்கன்னா 2019, 20 பல முறை நான் பதிவு பண்ணியிருக்கேன், திரும்பியும் பதிவு பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு ரெய்டு நடந்த பொழுது ஸ்டாலின் சம்மந்தப்பட்ட, ஸ்டாலினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள், அப்போது அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது ரெய்டு நடந்த பொழுது இதே மாதிரி சொன்னார் ஸ்டாலின், இது பணங்காட்டு நரி, எந்த சலசலப்புக்கும் அஞ்சாது, நீ ரெய்டுக்கு வா, எங்களுக்கு ஒன்றும் பயம் கிடையாது, ஆனால் திடீர்னு வந்தா எப்படி அப்படின்னு கேட்டார். திடீர்னு வந்தால் தான் ரெய்டு, உனக்கு 10 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு பத்திரிகையை வச்சுட்டா வருவாங்க ரெய்டு நடத்துகிறவங்க. அதனால இவர்கள் செந்தில் பாலாஜி விவகாரத்திலும், இதுவும் செந்தில் பாலாஜி சம்மந்தப்பட்டது தான், ஏன்னா டாஸ்மாக்னாலே 10 ரூபா பாலாஜி வந்துடுது இல்லையா. செந்தில் பாலாஜி இதுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்ட பொழுது, அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட பொழுதும் இதே மாதிரி ஒரு அபத்த வாதத்தை தான் வைத்தார்கள். திடீர்னு எப்படி வரலாம், அமலாக்கத்துறை கைது செய்வதற்கு இதுவே கிடையாது, அதிகாரமே கிடையாது, இப்படின்லாம் புதுசாக வாதங்களை கொண்டு போய் வச்சு பார்த்தாங்க. அது எதுவுமே எடுபடலை. ரொம்ப நீண்ட நெடிய வாத பிரதிவாதங்களுக்கு பின்னர் அப்பொழுதும் நீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு இதில் அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 6 முறையிலிருந்து 7 முறை சம்மன் கொடுத்து அதுக்கப்புறமும் நீ வரலன்றதுனால உன் வீட்டுக்கே வந்தாங்க. உன் வீட்டுக்கு வந்தபோது நீ ஒத்துழைக்க மறுத்தாய், அது வீடியோ காணொலியாக பதிவாகி இருக்கிறது, அதன் அடிப்படையில் தான் நீ கைது செய்யப்பட்டாய் அப்படின்றத போட்டு உடைத்த பின்னர் நீதிமன்றம் அவர்களுடைய மனுவை தள்ளுபடி செய்தது அப்படின்றது நம்ம பார்த்தோம், அந்த வரலாறையும் நம்ம பார்த்தோம். இப்போ நடக்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த தொழிற்கூடங்களிலிருந்து மதுபானங்கள் உற்பத்தி ஆகிறது என்றால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10,000 பாட்டில் உற்பத்தி ஆகுது அப்படின்னா, அந்த 10,000 பாட்டிலும் டாஸ்மாக் கோடவுனுக்கு போகணும். போகாமல் 5,000 பாட்டில் மட்டுமே வருகை அங்கே, மற்ற 5,000 பாட்டில் எங்கே போச்சுன்னு தெரியல. இது ஒரு நாள் உற்பத்தின்னா அந்த ஒரு நாள் உற்பத்தியோட கணக்கை நான் சொல்கிறேன். அதை கணக்கு செய்வது யார் அப்படின்னா அந்த தாசில்தார்கள்.
அவர்கள் வந்து தொழிற்சாலையிலே உட்கார்ந்துருப்பாங்க முழு நேரமும் 24 மணி நேரம் 2 டியூட்டி 3 டியூட்டின்னு அவங்க உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுடைய வேலை வந்து எவ்வளவு உற்பத்தி ஆகுதுன்றது கணக்கிட்டு கொண்டே இருக்கணும். இதுல ஏதோ பாட்டில் அங்கே இங்கே உடஞ்சது அப்படின்னு சொல்லி 1% 2% சேதாரம் ஆகலாம். ஆனால் பாதிக்கு பாதி காணாமல் போகும் அப்படின்றத ஏற்றுக்க முடியுமா? அதுதான் இங்கே பிரச்சனை. அதாவது இவர்கள் தொழில் கூடத்தில் வந்து தாசில்தார் போட்டு அந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்க அந்த கணக்கை எடுக்கிறாங்க. டாஸ்மாக் குடோனுக்கு வந்திருக்கின்ற இந்த வருகை என்ட்ரி போட்டிருப்பாங்கல்ல, அதை வந்து எடுக்கிறாங்க. அந்த கணக்கை எடுக்கிறாங்க. இது ரெண்டும் பொருத்தி பார்க்கும்போது பொருத்தம் ஆகவில்லை. அப்போ இடைப்பட்டு இந்த சப்ளை ஆயிருக்கு, இந்த உற்பத்தி ஆயிருக்கின்ற கிட்டத்தட்ட 5000 பாட்டில் 10,000 பாட்டில் அங்கே போக வேண்டியது வெறும் 5000 பாட்டில் தான் போயிருக்கு. இன்னொரு 5000 பாட்டில் எங்கே போச்சு அப்படின்னா தனியார் குடோனுக்கு சென்றிருக்க வாய்ப்பு அதிகம். அது கள்ள மார்க்கெட்டில் விற்பனை ஆகியிருக்கிறது. இதைத்தான் பிடிஆர் தியாகராஜனும் ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் அவர் சொன்னார். பிளாக்ல வந்து ஈக்குவலாக விற்பனை ஆகுது. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு இந்த நிதியாண்டில் வந்து கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய்க்கு வருவாய் ஈட்டப் போகிறது டாஸ்மாக் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ 50,000 கோடி ரூபாய்க்கு வந்து அதிகாரப்பூர்வமாக வருமானம் ஈட்டுகிறார்கள் என்றால் இன்னொரு 50,000 கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இதைத்தான் பிடிஆர் தியாகராஜனும் சொல்லியிருக்கு, கோடிட்டு காண்பித்தார். அப்ப இந்த கள்ளச்சந்தையில் விற்பனை ஆகின்ற இந்த மதுவோடைய இந்த வருமானம் யாருக்கு போகிறது? இந்த 50,000 கோடியிலையும் இவர்கள் விட்டு வைப்பதில்லை. இதுலேயும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று வாங்குகிறார்கள். அப்ப அது யாருக்கு போகிறது? இந்த கேள்விக்கான விடைதான் இப்பொழுது அமலாக்கத்துறையிடம் சிக்கி இருக்கின்ற ஆவணங்களில் இருக்கும். அப்போ இந்த ஆவணங்கள் யாரை நோக்கி போகும் என்றால், எனக்கு தெரிந்த வரையில் இது யாரை நோக்கி கை காட்டப்படும் என்றால் இது ஸ்டாலின் குடும்பத்தை நோக்கித்தான் போகும். ஏனென்றால் கப்பம் அங்குதான் கட்டப்பட்டிருக்கிறது. அதனால்தான் தியாகி பட்டமே வந்து இவருக்கு செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாம எதிர்பார்க்கக்கூடியது என்னன்னா, இங்கே முறையான விசாரணை நடந்தால் ஸ்டாலின் குடும்பத்தைச் சேர்ந்த சபரீசனோ உதயநிதியோ ஏன் ஸ்டாலினே கூட கைது செய்யப்படலாம். அந்த அளவிற்கு ஆவணங்கள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கும் பாருங்க, இந்த தீர்ப்பு வந்த உடனே நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போக போறோம், நாளைக்கு வந்துரும்ல, நாளைக்கு வந்துரும்ல இந்த தீர்ப்பு, இந்த தீர்ப்பை வந்து இது பதிவேற்றம் பண்ணுவீங்கல்ல அப்படின்னு கேட்ட பொழுது நீதிபதிகள் ஏன் கவலைப்படுற, 10 நிமிஷத்துல நான் அப்லோட் பண்றேன், எடுத்துட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த நீதி அரசர்கள் பற்றி விமர்சனங்கள் எப்படி வரப்போகுது அப்படின்றத கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஏனென்றால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு எதிராக எப்பொழுதெல்லாம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறதோ அதெல்லாம் வாங்கப்பட்ட தீர்ப்பு என்று சொல்வார்கள். அவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கப்பட்டது என்றால் அதை வழங்கப்பட்ட தீர்ப்பு என்று சொல்வார்கள். இதை உச்சநீதிமன்றம் வரைக்கும் இவர்கள் இப்படித்தான் பேசியிருக்கிறார்கள். ஏன் உச்சநீதிமன்றத்தையே பார்த்து இவர்கள் என்ன சொன்னார்கள்? உச்சி குடுமி நீதிமன்றம் என்பார்கள். இவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தால் தர்மம் வென்று விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அரசியல்வாதிக்கும் இயல்பு. ஆனால் நீதிபதிக்கே களங்கம் விளைவிக்கின்ற வகையில பேசக்கூடிய தன்மை கொண்டவர்கள் தான் திமுக காரர்கள். இப்ப இதை எப்படி சப்பை கட்டப் போகிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். இப்பவும் வெக்கமே இல்லாம என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, இது அதிமுக மேலன்னா, அதிமுக மேலன்னா நீ ஏன் டெல்லியில இருந்து வக்கீல வந்து உட்கார வச்சு வாதிடுற, தம் கட்டி நீ ஏன் வாதிடுற? ஏன்னா நீ ஏக்கத்தோக்கா மாட்டிக்கிட்டு இருக்க. இது சம்பந்தமாக அரசியல் நகர்வுகளும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த டாஸ்மாக் ஊழலை பொறுத்த வரைக்கும் இதை அதிமுகவுடைய வழக்கறிஞர் குழு வந்து முழுவதுமாக கண்காணிக்கிறார்கள். அதை வந்து கண்காணிக்கிறார்கள், அவங்க பார்த்துட்டே வராங்க என்னென்ன ஸ்டெப்பு அப்படின்ட்டு. தேவைப்பட்டால் அவர்களும் நுழைகிறார்கள், இந்த வழக்கில் சம்பந்தப்படுத்தி வாதிடவும் செய்வார்கள். அப்போ இதை லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு, இதை சரியான ஒரு முழுமையான தீர்வை நோக்கி எடுத்து செல்ல வேண்டும் என்றால் இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இவர்கள் குற்றவாளிகள் என்பதற்கான அந்த போதிய ஆவணங்கள் இருக்கிறது அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லி இருக்கின்ற நிலையில இது நீதிமன்றத்துக்கு முன்னால் வந்து சர்க்காரியா கமிஷன் மாதிரி நீர்த்து போகாமல், அந்த புதிய தலைமைச் செயலகம் கட்டினாங்களே அதுல நடந்ததே ஊழல், அது மாதிரி நீர்த்து போகாம இது விஞ்ஞானபூர்வமாக இவர்கள் திருடத்துக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா உங்களை விட அதிகமான விஞ்ஞானபூர்வமாக நாங்கள் விசாரணையும் நடத்தி இருக்கிறோம் என்பதனை அமலாக்கத்துறை நிரூபித்து காமிக்க வேண்டும் அப்படின்றதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பும் அதுதான். இந்த ஊழல் பெருச்சாளிகள் இவர்கள் எவ்வளவு பெரிய இடத்தில் இருந்தாலும் இவர்கள் சிறைப்படுத்தப்பட வேண்டும், இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த முறை கடந்த முறை போலெல்லாம் அசட்டையாக அதிமுகவும் இருக்காது.
நாமளும் கண்காணித்து நாமளும் இந்த இந்த வழக்கில் என்ன நடக்குது என்பதனை அது அது அந்த முன்னேற்றங்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருப்பதோடு அல்லாமல் தேவைப்பட்டால் தலையிடுவோம் என்கிற நிலைக்கு அதிமுக வந்திருப்பதை உள்ளபடியே பாராட்டுகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.